பேரறிவாளர்கள் வழக்கறிஞருக்கு படிப்பு முடிச்சு அவர் பார் கவுன்சில் செலக்ட் ஆகிருக்காரு. இதை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவரை தீவிரவாதிங்கிற ஒரு ரேஞ்சில் விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. சுதா என்னன்னா பேரறிவாளனை வழக்கறிஞராக பார் கவுன்சில் பதிவு செய்ததை எதிர்த்து கடுமையாக எதிர்த்து போராடுகிற செய்தி டெல்லிக்கு எட்டியிருக்கு, சோனியாவுக்கும் ராகுலுக்கும் எட்டியிருக்கு. ரெண்டாவது பேரறிவாளனை பிடிச்சி கொடுத்ததே வீரமணி தான், எங்க பெரியார் திடல். இப்படி ஒரு திராவிட இயக்க பின்னணி, நாம் தான் திராவிட இயக்க அரசியலை எதிர்க்கக்கூடிய ஆள், வலு என்கிட்ட தான் இருக்குன்னு டெல்லிக்கு செய்தி சொல்லுவதுதான். இதுல எந்த விதமான அரசியலும் இல்ல, எந்த விதமான பின்னணியும் இல்லைன்னு பார் கவுன்சில் சொல்லிருச்சு. ஆனா சுதா கெட்டியா பிடிச்சிட்டு அடுத்த மாநில தலைவர் பதவிக்கான அச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் சுதா. பழனிசாமி ஒரு மாத காலம் சோனியா வீட்டில் பாதுகாத்து வைக்கப்பட்டார். என்ன காரணம்? இதெல்லாம் பேசுவானா காங்கிரஸ்கார? காங்கிரஸ்காரர்கள் தான் ராஜீவ் கொலைக்கான சூத்திரதாரிகளே. சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி, நரசிம்மராவ் தான் ராஜீவ் மரணத்திற்கு பிறகு பலனடைந்தவர்கள். அந்த 5 ஆண்டு கால சோனியா எங்க போயிருந்தது? இந்த அம்மாவை காங்கிரஸ் அரசியலுக்குள்ளே கொண்டு வரல. ராஜீவ்காந்தி கொலை நடக்கும்போது சுதா பிறந்திருக்க மாட்டாங்க, 35 வயசா இருக்கு அந்த அம்மா பேரறிவாளனை எதிர்க்கக்கூடிய அரசியல் டெல்லிக்கு நான் விசுவாசியா இருக்கேன். செல்வ பெருந்தகை போனா நான் தான் அடுத்த தலைவர். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சுதா அவர்கள், செல்வ பெருந்தகை அவர்கள் மாற்ற இருப்பதாக தகவல் வருது தலைவர் பதவியில் இருந்து. அந்த பதவிக்கு அவர் போட்டியிடுறாரு அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு. அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காருன்னு நேற்று முன்தினம் நினைக்கிறேன். பேரறிவாளர்கள் வழக்கறிஞருக்கு படிப்பு முடிச்சு அவர் பார் கவுன்சில் செலக்ட் ஆகிருக்காரு. இதை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவரை தீவிரவாதிங்கிற ஒரு ரேஞ்சில் விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஜோதிமணிக்கும் சுதாவுக்கும் தான் இப்போ போட்டி. தாவைக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்ற மாதிரி இங்கே சுதாவுக்கு ஜோதிமணி தான் போட்டியா? ஏன்னா வழக்கறிஞர் சுதா. இப்போ சுதா என்னன்னா பேரறிவாளனை வழக்கறிஞராக பார் கவுன்சில் பதிவு செய்ததை எதிர்த்து கடுமையாக எதிர்த்து போராடுகிற செய்தி டெல்லிக்கு எட்டியிருக்கு, சோனியாவுக்கும் ராகுலுக்கும் எட்டியிருக்கு. பேரறிவாளனுக்கு பின்னால் திராவிட இயக்கங்கள் இருக்கு, திமுக, அதிமுக 2 இருக்கு. பேரறிவாளனுடைய ரத்த உறவினர் தான் சிவி சண்முகம், முன்னாள் சட்ட அமைச்சர். அவர் தான் எடப்பாடிகிட்ட சொல்லி நீண்ட நாள் பரோல், பொது மன்னிப்பு எல்லாம் செஞ்சு கொடுத்ததே யாருன்னு கேட்டால் சிவி சண்முகம். சிவி சண்முகத்துக்கு நெருக்கடி கொடுத்தது வீரமணி. வீரமணியுடைய அப்பாவும் பேரறிவாளனுடைய அப்பாவான குயில்தாசனும் அண்ணன் தம்பிங்க. இந்த திராவிட இயக்க பின்னணியிலிருந்து வருகிற பேரறிவாளன். ரெண்டாவது பேரறிவாளனை பிடிச்சி கொடுத்ததே வீரமணி தான், எங்க பெரியார் திடல். இப்படி ஒரு திராவிட இயக்க பின்னணி, நாம் தான் திராவிட இயக்க அரசியலை எதிர்க்கக்கூடிய ஆள், வலு என்கிட்ட தான் இருக்குன்னு டெல்லிக்கு செய்தி சொல்லுவதுதான் இந்த பேரறிவாளனுடைய விஷயத்துல. சுதா நீங்க பார் கவுன்சில் சொல்லிருச்சு, நாங்க எல்லாத்தையும் பார்த்தோம், இவர் வழக்கு நிலுவையில் இல்லை, இவர் குற்றவாளியும் இல்லை, இவருக்கு சட்ட உறுப்பினர் ஆவதற்கு, பார் கவுன்சில் அனுமதி ஆவதற்கு நாங்கள் எல்லா ஆவணங்களையும் பரிசீலிச்சிட்டோம், எந்த குற்றம் குறை இல்லை. அப்போ அவரை நாங்கள் ஒரு வழக்கறிஞராக பதிவு செய்து வச்சுட்டோம். இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை, எந்த விதமான பின்னணியும் இல்லைன்னு பார் கவுன்சில் சொல்லிடுச்சு. ஆனால் சுதா கெட்டியாக பிடிச்சிட்டு அடுத்த மாநில தலைவர் பதவிக்கான அச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் சுதா. வாழப்பாடின்னு ஒரு முன்னாள் காங்கிரஸ்காரர் இருந்தார், அனைவருக்கும் தெரியும். அவர் எப்படி மாநில தலைவராக கடைசி வரைக்கும் இருந்தாருன்னா, விடுதலை புலிகள் ஊடுருவி விட்டார்கள், தீவிரவாதி ஊடுருவி விட்டார்கள், பயங்கரவாதி, இப்படியே சொல்லிட்டு இருப்பார். இதுதான் அவருடைய அரசியல். இந்த அரசியல் தான் அவரை ஒரு நீண்ட காலமாக காங்கிரசுடைய தலைவராக வைத்திருந்தது. இப்ப அதையே யார் ஆரம்பிச்சிருக்கா? சுதா ஆரம்பிச்சு. ராஜீவ்காந்தி கொலை நடக்கும்போது சுதா பிறந்திருக்க மாட்டாங்க, 35 வயசா இருக்கு அந்த அம்மா. பேரறிவாளனை எதிர்க்கக்கூடிய அரசியல் டெல்லிக்கு நான் விசுவாசியா இருக்கேன். செல்வ பெருந்தகை போனா நான் தான் அடுத்த தலைவர் என்பதற்கான மலிவான அரசியல் சுதா செய்யறது. பேரறிவாளன் உட்பட காங்கிரஸோட நிலைப்பாடு அதுதானே. இப்போ 7 தமிழர் விடுதலை விவகாரத்தில் கூட அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணல, இல்லை கடைசி வரைக்கும் அப்படித்தானே இருந்தாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படித்தானே இருந்துச்சு. என்ன காரணம்னா, அவர்களுக்கு தமிழர்களை குற்றவாளி ஆக்கி பார்க்கணுங்கிறது ஆசை. இந்த வழக்கில் தன்னுடைய தலைவரை இழந்திருக்கிறாங்கன்ற அடிப்படையில் அவங்க அதை எடுக்கிறாங்க, அதை இப்படி பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, உண்மையான குற்றவாளி இவர்கள் அல்லவே. உண்மையான குற்றவாளி யாருன்னு
கண்டுபிடிக்கப்படவே இல்லை இன்னைக்கு வரை. திருச்சி வேலுச்சாமி சுப்பிரமணிய சாமியை ஜெயின் கமிஷன் முன்னாடி நிறுத்தி விசாரிக்கிறார். ஜெயின் கமிஷனே மர்மமாக செத்து போறார. ராஜீவ் கொலையே ஒரு பெரிய மர்மம். உண்மையான சாந்தனை திருச்சியில் வச்சு பார்க்குறாங்க. ரகோத்தமனும் மோகன்தாஸும் போலி குற்றவாளி சிறையில் இருக்காரு, உண்மை குற்றவாளி சுட்டுக் கொள்றாங்க. இப்படி பல மர்மம் இருக்கு. அப்போ இந்த மர்மத்தை காங்கிரஸ்காரனை உடைக்கல, மறைத்ததே காங்கிரஸ்காரன் தான். நான் கேட்குறேன், சங்கரமடத்திலிருந்து வேலுச்சாமிக்கு 5 கோடி ரூபாய் பேரம் பேசியவர் வாழப்பாடி ராமூர்த்தி. எதுக்கு பேரம் பேசினாரு? வாயை மூடிக்கொண்டரு, உண்மைகளை சொல்லிவிடாதே. யாரு? வேலுச்சாமி. வேலுச்சாமி 1 மாத காலம் சோனியா வீட்டில் பாதுகாத்து வைக்கப்பட்டார். என்ன காரணம்? இதெல்லாம் பேசுவானா காங்கிரஸ்கார? வேலுச்சாமியை சோனியா வீட்டில் 1 மாத காலம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? யாரால் ஆபத்து வேலுச்சாமிக்கு? வேலுச்சாமி ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ்காரர் தானே. அவர் என்ன பாஜக காரரா இல்லை ஆர்எஸ்எஸ் காரரா? காங்கிரஸ்காரர்கள் தான் ராஜீவ் கொலைக்கான சூத்திரதாரிகளே. சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி, நரசிம்மராவ் தான் ராஜீவ் மரணத்திற்கு பிறகு பயனடைந்தவர்கள், பலனடைந்தவர்கள். அப்போ அந்த 5 ஆண்டு கால சோனியா எங்கே போயிருந்தது? அந்த அம்மாவை காங்கிரஸ் அரசியலுக்குள்ளே கொண்டு வரல. நரசிம்மராவ் பிரதமர் ஆவதற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் கொடுத்ததா? காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லையே. அரசியலை விட்டே ஒதுங்கி ஓங்கோலுக்கு ஓய்வெடுக்க போன நரசிம்மராவ் எப்படி பிரதமராக்கப்பட்டார்? இதெல்லாம் சுதாவுக்கு தெரியுமா? காங்கிரஸ்காரனுக்கு தெரியுமா? பேரறிவாளன் என்கின்ற பச்சை தமிழனை வழக்கு போட்ட அந்த சிபிஐ டிஎஸ்பியே சொல்றாரு, நான் தவறுதலாக வழக்கு போட்டேங்கிறார். அப்போ தவறுதலாக பதிவு செய்துவிட்டேன்னு நீதிமன்றத்தை சொல்றாரு. அப்போ பல விஷயங்கள் தவறுதலாக இருக்கு. இவர்களுக்கு பதவி வேணும்னா ராஜீவ் கொலை எடுத்துருவான். ராஜீவ் கொலை 10 ஆண்டு காலம் சோனியாவுடைய ரப்பர் ஸ்டாம்பு தான் பிரதமர் மன்மோகன் சிங். அந்த காவணங்களையே காணும், இந்த கோப்புகளையே காணும், அந்த ரகசியங்களே காணும். பிரியங்கா எங்கே வருது? வேலூர் ஜெயிலில் வந்து நளினியை பார்த்தது செய்தி இருக்கா? எங்கள் அப்பா இப்படியாப்பா கொண்டீங்க, யாராலும் சதிகாரர்கள். ஏமா நீ தானே பிரதமரே, உங்கள் வீட்டில் தானே பிரதமரே இருக்காரு, கண்டுபிடினா ஒரு கோப்பையும் காணாமல், எல்லா ஆவணங்களும் கொளுத்தப்பட்டது, ரகசியங்களே காணாமல். அப்போ இப்படி ஒரு மர்மமான ராஜீவ் கொலைக்கு பின்னால் இருக்கிற உண்மை தெரியாம சுதா பதவிக்காக பச்சை தமிழன் பேரறிவாளர் மீது பழி போடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். சரிம்மா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.